கர்த்தர் தருகிற விடுதலை. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. இவங்க 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 கிட்ட போனா அவங்க உங்க வீட்டுல எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு என்னத்தை ஒளிச்சு வைக்க போறோம்? ஆமென். அவங்க எடுத்து தருவாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளை முட்டன நமக்குலாம் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார். எனக்கு தெரியும், அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள், அதாவது காலத்தை வீணாக்காதிருங்கள். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களுக்கு கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார். அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார். இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு. ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காதே, ஒழுங்கற்று தெரியாது. தெசலோனிக்கேயருக்கு அப்படிதான் சொல்லுவார். ஆண்டவர் வருவார்ல, அப்போ எதுக்கு இந்த வேலை? ஆண்டவர் தான் வருவார்ல, நம்மை அழைச்சிட்டு போக வருவார்ல. தெசலோனிக்கே சபையினுடைய இதே என்னன்னா, நல்ல குவாலிட்டியான சர்ச். மற்ற எல்லா சபைகளை விட கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்திரப்பட்ட சபை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் தான் வர போறார்ல, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும், நம்ம எதுக்கு சாப்பிடணும்? அதான் அவங்க வேலை பார்க்காம சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. பவுல் சொல்றாங்க, பாரு ஒழுங்கட்டு தெரியாது காத்திருக்கிறேன்னு சொல்லுது. சும்மா காத்திருக்கிறவங்கள பாருங்க, இஷ்டத்துக்கு தூங்குவாங்க, இஷ்டத்துக்கு எழும்புவாங்க, சும்மா இருப்ப. கேட்டா நான் காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க, ஒழுங்கா வேலை செய். வேலை வரும்போது உனக்கு நான் என்ன சொன்னானோ அதை நான் செய்வேன். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள்ட்ட 70 வருஷம் ஆகுங்கிறார். நீ அதோட என்ன செய்ய போற? தாவீதுக்கு மேல வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜாவாகிற அபிஷேகம். அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வரும் வரை அவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான் தெரியுமா? ஆடுமைத்தான், இசைக்கருவி வாசித்தான். ராஜாவுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற ஜாப். நானா கீபோர்டு வாசிக்கணும் இல்ல, டைம் வராது வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அந்த டைம் வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். சவுலுக்கு சேவகனா இருந்தான். சவுலுடைய வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறவனா இருந்தான். சவுல் தள்ளப்பட்டவனுக்கே சேவகனா இருந்தான். அவர் முறுமுறுக்கல்ல. அது கர்த்தர் என்ன ராஜாவா தான் வைப்பேன்னு சொல்ற, நான் நீ ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் இல்ல. ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுலை பாருங்கள். பவுலுடைய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல். அந்த பவுல் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். 1வது வசனத்துல அந்த கொரிந்து பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? டைம் இன்னும் வரல, வேலை வரல. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள். அவர்கள்னா யாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கிலாவும். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். இனி 3வது வசனம், தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அங்க கர்த்தர் கொண்டு போனது எதுக்கு?
வேலையை செய்யவா ஊழியம் செய்யவா? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல, ஓபன் ஆகல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சும்மா இருக்கல. ஆண்டவருடைய திட்டங்கள் பெருசுங்க. ஆனா அதுக்காக தேவன் நம்மை வந்து சும்மா இருக்க விடல. சரி, மோசே வந்து இந்த 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 சாப்டருக்கு வர அதுக்கு முன்னாடி மோசே வந்து எகிப்துல என்னவா இருந்தார் தெரியுமா? எகிப்துல 40 வருஷம் என்னவா இருந்தார்? ஆட்டுக்கறி வேணுமா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே அருவருப்பு. அவன் எங்க வளர்க்கப்படுகிறான்? வளர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனை யார நடத்தணும்னு பிளான் வச்சிருக்கிறார்? இஸ்ரவேலர். ஆனா நடத்துறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துல கொண்டு வந்து என்ன மேய்க்க வைத்தார்? நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் சாஸ்திரங்களை கற்று இல்ல, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண மாட்டார். இன்று கர்த்தர் சிலதை செய்ய வாசல் திறக்கும் போது கர்த்தர் எனக்கு பெருசு வச்சிருக்க, நான் எதுக்கு இது? நோ, என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். 40 வருஷம் எகிப்துல இருக்கும் போது, எகிப்துல சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என் கையினாலதான் விடுவிப்பார். அப்போ அவன் கையில விடுவித்திருந்தா எத்தனை பேர் டெய்லி அடக்காராதனை தான். ஆமாவா இல்லையா? ஹலோ, இங்க வா, ஒழுங்கா இருந்தா அவ்வளவுதான், ஆள் அவுட்டு. ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படி விடக்கூடாது. அடுத்த 40 years அவன் ஆடு மேய்க்க வைத்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? கர்த்தர் அவனை உருவாக்குறார், சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார். மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் கல்யாணம் பண்றார், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இல்ல, மோசே கல்யாணம் பண்ணிட்டான், மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அதனால அவன் வேண்டாம். ஆரோன் இப்படி மாறினார் ஆண்டவர். காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொன்னதுல ஒரு ஒரு டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு, ஆனா டோர் இன்னும் ஓபன் ஆகல. டோர் ஓபன் ஆகலைன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, பவுல் எங்க பவுல் மக்கள் அங்க கொரிந்துல பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. பாத்தியா, அவன் போன காரியம் நடக்கல. பாத்தியா, ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைம் பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும். திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். இயேசுவை பாருங்க, சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும்போது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு, இவர் தச்சனுடைய குமார். ஆனா மார்க் சுவிசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா?
இவர் தச்சன் அல்லவா அப்படிம்பாங்க. இவர் கார்பெண்டர் தானே. அதன் அர்த்தம் என்ன? இயேசு அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா? இவர் தச்சன் அல்லவா. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம், இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க. இஸ் நாட் திஸ் த கார்பெண்டர் அப்படிங்கிறாங்க. இவர் கார்பெண்டர் தானே. ஓ, எப்படி ஒரு அடிச்சுவோட அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பாத்தீங்களா? அதான் எரேமியாவை கொண்டு சொல்றார், மீந்து இருக்கிறவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு, டைம் வரும், அந்த காலம் நிறைவேறும் போது. எரேமியா 29வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. சரிப்பா, அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அப்படியே போட்டோம், அப்படி விட மாட்டேன்.